சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய அறிய அந்த சத்தியமே உங்களை வாழ்க்கை என்ன செய்யுமா? விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரோ 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும், கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிமை உண்டாவதாக. ஆமென். பவுல் தன்னுடைய உடன் ஊழியராகிய திமோத்திக்கு எழுதக்கூடிய வார்த்தையை பாருங்க. எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். அல்லேலூயா. எல்லா தீமையிலிருந்தும். தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை. தேவன் வார்த்தையாயிருக்கிறார். தேவன் பொய்யறையாதவர் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? பொய்யாகாது. இந்த காலங்களிலே ஒவ்வொருவரும் ஒரு தீமை சிக்கி இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வரணும். ஏதாவது ஒரு தீமை. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்ன செய்றாராம்? ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். தன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியங்களை என்ன செய்றாங்க தெரியுமா? கடைசி வரை என்னை யார் காப்பாத்துவா? கடைசி வரை என்னை யார் காப்பாத்துவா? அந்த சனிக்கிழமை அவருக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அந்த சாட்சியை சொன்னேன்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லாம அந்த குழந்தைய ஒரு பெண் குழந்தைய அவர் எடுத்து வளர்த்திருக்கிறாரு. அவருடைய மனைவி நவம்பர் மாசமோ டிசம்பர் மாசமா தான் ரிட்டையர்ட் ஆகிறாங்க டீச்சரா. அவரு வியாதியில நடக்க முடியாத அளவுக்கு போயிட்டாரு. அவங்களுடைய மக காலேஜ் லீவ்ல இருக்கிறாப்ல. அவங்க தான் மாத்திரையை போட்டு அப்பாவை எந்திக்க வச்சு, நடக்க வச்சு, உட்கார வச்சு, பராமரிச்சு எங்களுக்கு காப்பி போடுறதுக்காக மக உள்ள போன உடனே அவர் அழுதுகிட்டே சொல்றாரு, என் புள்ளதான் என்ன பாக்கு, என் புள்ளதான் என்ன பாக்கு. ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. அவரும் கவர்மெண்ட் ஜாப்பு, மனைவியும் கவர்மெண்ட் ஜாப்பு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா வாழ்க்கையில வியாதிங்கிற ஒரு தீமையில சிக்கிட்டார். ஆனா ஒரு காரியத்தை நினைச்சு நினைச்சு அழுகுறாரு. என்னன்னா, இவதான் பாக்கா இந்த பிள்ளை. அப்ப என்னன்னா, நான் அந்த பிள்ளைய எடுத்து வளர்த்தது, அவர் அதை நினைக்கிறாரு, நான் வளர்த்தது நல்லதா போச்சு, எனக்கு ஒரு பிள்ளை இருக்க போய் என்ன கடைசி காலத்துல என்ன செஞ்சுட்டு என்ன பார்த்துட்டு சொல்லி ஏங்கி 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 அழுகுறாரு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து உன்னை நினைச்சாராம், உன்னை ரட்சித்து நம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். நீ இந்த உலகத்தை விட்டு அவர்கிட்ட போய் சேர்ற வர உனக்கு பிள்ளை காப்பாத்துதோ, கணவன் காப்பாத்துறாரோ, மனைவி காப்பாத்துறாரோ இல்லையோ,
வசனம் சொல்லுது பாருங்க, பரம ராஜ்யத்தை ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். உன்னை காப்பாத்துகிற ஒரே தெய்வம் என் ஆண்டவர் இயேசு. கைதட்டுவோம், என் ஆண்டவர் இயேசு. இவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க. இந்த வசனம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள போக 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 தான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்கும். ஐயா எனக்கு பிள்ளை இல்லையே, ஐயா எனக்கு பிள்ளை இருந்தும் எனக்கு பிள்ளைகள் பார்க்கலையே, என் வியாதி இருக்கு பிள்ளைகள் பார்க்கலையே, என் கணவர் என்ன பார்க்கலையே, என் மனைவி என்ன பார்க்கலையே, இந்த தீமையில இருந்து நான் வெளியே வர முடியுமா, இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர முடியுமா, இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியுமா? ஆனா தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உடையது என்று நீங்கள் நினைச்சா இந்த வசனத்தை நம்புவீங்க. அவருடைய வார்த்தை வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்குமானால், அவருடைய ஒரே வார்த்தை இவ்வளவு பெரிய வானத்தை உண்டாக்குமானால், இதுவும் தேவனுடைய வார்த்தை தான். இதுவும் தேவனுடைய வார்த்தை தான். கர்த்தர் உன்னுடைய எல்லா தீமையிலிருந்து உன்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு உங்களை காப்பாற்றுகிறார். எல்லாரும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, என்னை தேவன் காப்பாற்றுவார். சத்தம் சொல்லுங்க, என்னை தேவன் காப்பாற்றுவார், என்னை தேவன் காப்பாற்றுவார். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல நான் ஜெபம் பண்ண போற இடங்கள்லாம் பெற்றோர்கள் அழுகுறத பார்த்தா எனக்கு வேதனையா தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல அப்படிதான் நடக்குது. அது வியாதியில சிக்கும் போதுதான் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, யாருமே காப்பாற்ற முடியல. புருஷனும் புரிஞ்சுக்கிற முடியாப்ல, பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிற முடியு. ஒரு சில பிள்ளைகள் பாக்குறாங்க அக்கா, எல்லாரும் சொல்ல, ஒரு சில பிள்ளைகள் பாக்குறாங்க. ஆனா உங்களை பாக்குறாங்களோ பாக்கலையோ, ஐயோ அவங்களுக்கா பிள்ளை இருக்கு பாக்காங்க, எனக்கு யாரு இருக்கான்னு. ஆனா வசனம் சொல்லுது, பரம ராஜ்யத்தை பரலோகம் போய் சேரும் வர. அப்படின்னா என்னது? நீ பூமியில எவ்வளவு காலம் நீ வாழ போகிறாயோ அவ்வளவு காலம் கர்த்தர் உன்னை என்னச்சுவாராம். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பாருங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல தூங்காமல் இருக்கிற ஒரு தெய்வம் யாரு? இது எவ்வளவு வல்லமையான வார்த்தை. கர்த்தர் எல்லா தீமையில இருந்து. அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில போய் இருப்பாங்க. நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அது ஒரு தீமையில இருக்காங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை உனக்கு நேரா வருது, எல்லா தீமையிலிருந்து உன்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும் வரை உன்னை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார். உனக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு புருஷன் இல்ல, எனக்கு மனைவி இல்ல. உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை காப்பார். காப்பார்னு சொல்லிட்டாருன்னா காப்பார், பொய் சொல்ல மாட்டார், காப்பார். இது பவுல் தானே சொல்றாரு, இது பேதுரு தானே சொல்றாரு அப்படின்னு நினைக்காங்க நிறைய பேர். தேவனுடைய வார்த்தைய சாதாரணமா எடுக்கிறாங்க. அதான் ஸ்ரீலங்கால நான் ஊழித்து போகும்போது ஒரு பாஸ்டர், யாழ்ப்பாணத்தில் உள்ள பாஸ்டர் என் கூட இருந்தாரு ரூம்ல. அப்ப அவரு சொல்லுவாரு,
இந்தியால இருக்கிற ஊழியக்காரங்களை மாதிரி பிரசங்கம் யாருமே பண்ண முடியாது. 1.5 மணி நேரம் சலிக்காம பிரசங்கம் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பிரசங்கம் பண்றது ஈஸியா பண்ணுவாங்க. ஆனா ஃபாரினர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் தான், அரை மணி நேரம் 40 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்தியால இருந்து வர்ற ஊழியக்காரங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களோட செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்ன, எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் தேவனுடைய வார்த்தைய விசுவாசிக்கிறதுல நம்புறதுல நம்ம ஆட்க கொஞ்சம் வீக்கு தான். ஆனா ஃபாரினர்ஸ் அப்படி இல்ல, அப்படியே சும்மா அப்படி உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஆக்ஷனே இருக்காது. ஒரு பாடியை குலுங்குறத வாங்குற ஸ்ரீலங்காலே பார்த்துருக்கேன். நம்மளாவது ரொம்ப அப்படி பரவசமாயிரும். அங்கெல்லாம் அப்படி சைலண்டா இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளே பிரசங்கம் பண்றதுக்கு என்னடா கேட்காங்களா கேட்கலையான்னு தெரியலையா. ஏன்னா அவங்களுடைய ட்ரெஸ் மாடல் ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே இவங்க உண்மையிலேயே ஆண்டுடைய வார்த்தையை கேட்பாங்களா அப்படின்னு யோசி. ஆனா கவனமா கேட்பாங்க. பிரசங்கம் முடிஞ்சு வரும்போது சொல்லுவாங்க, இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு, இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு. அப்பதான் நினைக்க ஆள் தான் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. வசனத்தை விசுவாசிக்கிறது இல்ல கில்லாடிகள். ஆனா நம்ம என்ன செய்வோம், ரொம்ப எமோஷன் ஆகும், ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி காட்டுவோம். ஆனா பிரேயர் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உலக மனுஷனோட மோசமாயிரும். அவங்க அப்படி இல்லை. அவிசுவாச வார்த்தை பேசக்கூடாதுன்னா தலையே வெடிக்கிற அளவுக்கு இருந்தாலும் பேச மாட்டாங்க. ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரியா, ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு பேசவே மாட்டாங்க. நம்மன்னா அப்ப பொறிஞ்சு தள்ளிடுவோம். என்ன சொல்லுவோம், பொறிஞ்சு தள்ளிடுவோம். எனக்கு தலை வெடிக்கி, நான் செத்துலாம் போல இருக்கு, எனக்கு வாழை பிடிக்கல, என்ன என்னமா பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா தீயா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையை சாதாரண எடுத்துருவாங்க. என்ன வசனம் சொல்லுது, நீ எதை பேசுறியோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் நாவின் அதிகாரத்தில் நீ எதை பேசுறியோ அது நடக்கும். அப்படிங்கனால தேவையில்லாம வார்த்தையை விடுறதுக்கு பயப்படுவாங்க. அப்ப என்னது, அவங்களுடைய வார்த்தைக்கு அவங்க என்னச்சுறாங்க, இது உண்மை, இது என்னது, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை உண்மை. விசுவாசிக்கிறதுனால தேவன் அவங்களுக்கு அற்புதங்களை செய்யறார். நம்ம ஆட்களுக்கு என்னன்னா கதையா சொல்லணும், கதையா சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்பாங்க. வசனத்தை, ஏன்னா பிசாசானவன் எதுல உங்களை நிக்க விட மாட்டான், தேவனுடைய வார்த்தையில தான் நிக்க விட மாட்டான். ஏன்னா அது உள்ள வந்துட்டுனா அவன் காலி ஆகிருவான், தெரியும் அவனுக்கு. அதனாலதான் சில பேர் பிரசங்கத்தை கேட்டுட்டு இது பவுல் எழுதினதானே, இது பேதுரு எழுதினதானே. பவுலுக்குள்ள இருந்து யாரு எழுத வச்சா? 2 தீமோத்தி 3:16 எடுத்து வாசித்து பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக. வேத வாக்கியம் எல்லாம் யாரால் எழுதப்பட்டதா? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால். பவுல் மூலியமா பேசினாலும் சரி, பேதுரு மூலியமா பேசினாலும் சரி, அவங்களுக்குள் இருந்து பேச வச்சது எழுத வச்சது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் உடன் ஊழியருக்கு தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 4:16 என்ன எழுதுறாரு? கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்ப இது உண்மையிலே ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தைன்னா இப்பமே துள்ளி குதிச்சிருவீங்க. எப்பா நான் பரலோகம் போய் சேரு வரை என்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டாரியா, நான் எதை குறித்து நான் பயப்படல.
எல்லா சோதனையிலிருந்து என்ன செய்றாரா? என்னை ரட்சித்து எந்த பிரச்சனையில இருந்தாலும் நான் இப்ப வெளியே வந்துருவேன். என் கர்த்தரே சொல்லிட்டாரு. இது ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தை. நான் எந்த சோதனை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா சோதனையிலிருந்து என்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை போய் சேரும் வரை என்னை காப்பாற்றுவார். எவ்வளவு வல்லமையான வார்த்தை. ஏன்னா உடன் ஊழியர் சுதந்திர கூடாதுங்கிறதுக்காக பவுல் அந்த தைரியப்படுத்துறாரு. எப்பா உனக்கு யாரு இல்லை நினைக்காத, யாரு இல்லைன்னு என்ன செய்யாத நினைக்காத, பரம ராஜ்யத்தை அடையும் வரை, இந்த பூமியில உனக்கு மூச்சு இருக்கும் வரை கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் உன்னை காப்பார். அதுக்கு மேல உள்ள வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா இதுல இப்படி சொல்றாரா, இதுக்கே நீங்க 1000 ஸ்தோத்திர பலிபடணும். எப்பா கர்த்தர் எல்லா சோதனையில இருந்து ரட்சித்துருவார். அதுக்கு அவர் ஸ்தோத்திரம் போடுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா சோதனையிலிருந்தும் என்னை ரட்சிப்பார். அதுக்கு அவர் ஸ்தோத்திரம் போடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு கர்த்தர் என்ன செய்வார்? என்னை காப்பாற்றுவார். இதுக்கு 2000 ஸ்தோத்திரம் கூட போடலாம். கை தட்டுவார். கை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எந்த நிலைமையில பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல எந்த சோதனை வந்தாலும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். உலகத்தை படைச்சவர் உனக்கு துணையா இருக்கிறார். வசனம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. எப்ப இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு யாருமே துணை இல்லையே, எனக்கு யாருமே துணை இல்லையே. தேவையில்லாம அலறீங்க. யாருமே எனக்கு துணை இல்லையே. கென்னத் கெயின் ஆண்டவர்ட்ட அப்படிதான் அழுதாராம். எல்லாருக்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க, தூக்கி விடுறாங்க, எனக்கு யாருமே தூக்கி விடல, யாருமே எனக்கு ஆண்டவர் சொன்னாரா உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு ஏன் சொல்ற? வசனத்தை படிச்சா நீ சொல்ல மாட்ட. என் நீதியின் வலது கரத்தினால் தாங்கும். உலகத்தை படைச்சவரே உன்னை தாங்கும் போது உனக்கு வேற யாரையா தாங்கணும்? பக்கத்து பார்த்து சொல்லுங்க. உலகத்தை படைச்சவரே உன்னை தாங்குறாரா? என்ன யாரும் தாங்கல, என்ன யாரும் தாங்கல, என்ன யாரும் புரிஞ்சுக்கல. புரிஞ்சாலும் சரி புரியாம போனாலும் சரி உன்னை படைச்சவர் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கிறார். கை தட்டும். உன்னை படைத்தவர் புரிந்து வைத்திருக்கிறார். பவுல் எப்படி இந்த அப்போஸ்தல ஊழியத்தை செஞ்சாரு? அப்போஸ்தல ஊழியம்னா சாதாரண ஊழியம் இல்ல. அப்போஸ்தலன் என்று சொன்னாலே அனுப்பப்பட்டவன், தேவனுக்கு பதிலா தேவனுடைய பணியை செய்ய அனுப்பப்பட்டவன். இன்னொன்னு அர்த்தம் என்னன்னா பாடுகள் அனுபவிப்பதற்காகவே அனுப்பப்பட்டவன். பாடுகள், அப்போஸ்தல ஊழியமே பாடுகள் வழியா தான் அது போகுமா? அப்போஸ்தல ஊழியமே எப்படி? ஏன் மத்த ஊழியங்களுக்கு பாடு வராதா? வரும். எல்லா ஊழியத்துக்கும் பாடுகள் வரும். ஆனா அப்போஸ்தல ஊழியத்துக்கு அதிகமா பாடுகள் வரும். ஏன் தெரியுமா? அப்போஸ்தலன் ஆளினால் அவன் முதல்ல எப்படி இருந்திருப்பான்? ஃபர்ஸ்ட் சுவிசேஷகரா இருந்திருப்பான். அவன் சுவிசேஷ ஊழியம் செஞ்சுதான் அடுத்து போதகர் ஊழியத்துக்கு வருவான், டீச்சிங் ஊழியத்துக்கு வருவான். அந்த டீச்சிங் ஊழியத்துல வந்துதான் மேய்ப்பன் ஊழியத்துக்கு வருவான். அந்த மேய்ப்பன் ஊழியத்துல வந்துதான் அப்போஸ்தல ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஒரு அப்போஸ்தலனுக்கு மெய்ப்பனை கண்டுபிடிக்க தெரியணும், தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்க தெரியணும். இதான் தீர்க்கதரிசி ஊழியம். ஷூட் பண்றது. தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணாங்கன்னா நேரா அம்பு பாஞ்ச மாதிரியே வரும், இருதயத்தை பொளந்துகிட்டே போகும். ஷூட் பண்றது இதுதான் தீர்க்கதரிசி ஊழியம். இது என்ன தெரியுமா? சுவிசேஷகர் நெடுபயணம். அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, காடு மலை தேசம், நெடுபயணம் தான் நீண்ட விரல். இதுதான் பாஸ்டர், மேய்ப்பன் ஊழியம். இதுதான் என்னது? போதகர். வசனத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு ஒரு வசனத்தை விளக்கி அவங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு ஊழியம்.
இதுதான் அப்போஸ்தலர். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. இதுதான் அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. இந்த 4 வகையிலே அவனுக்கு ட்ரைனிங் இருக்கும். இந்த 4 வகையில அவன் பயிற்சி எடுத்து தான் இந்த ஊழியத்துக்கு வர முடியும். பிறரை உருவாக்கக்கூடிய ஒரு ஊழியம். அப்ப என்னன்னா, அப்போஸ்தலரை கொடைஞ்சு தான் எடுப்பான். பவுல ரோட்டுலயே அடிச்சு இழுத்துட்டு போனாங்கல்ல. ஆனாலும் அடுத்த நேரம் இழுத்த மாதிரி இருக்கும். அடுத்த நேரம் எங்கேயாவது ஒரு அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் தான் சுவிசேஷகருக்கு பயிற்சி கொடுக்கிறது, தீர்க்கதரிசிகளை பயிற்சி கொடுக்கிறது, போதகர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது. அப்படின்னா அவன் எல்லா அனுபவத்தையும் கடந்து வர்றதுனால ஒவ்வொரு பாடுகளுக்குள்ள வர 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 வரதான் அவனுக்கு ஒவ்வொரு சத்தியங்களா ஆண்டவர் வெளிப்படுத்தி அவனை உருவாக்குவார். அதனாலதான் அப்போஸ்தலன் என்று சொன்னாலே பாடுகள் அனுபவிப்பவன். அப்போஸ்தலருக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீடிய பொறுமை. அவனுக்கு நிறைய பொறுமையா இருந்துதான் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து உருவாக்குவார். இன்னொன்னு, அப்போஸ்தலர்னா அற்புத அடையாள ஊழியத்திற்கு தான் முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அற்புத அடையாளம் செய்யறானோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், பிறரை அற்புத அடையாளம் செய்ய வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறவன் தான் யாரு? அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. அந்த ஊழியம் தான் யாருக்கு? பவுலுக்கு. அந்த அவர் தான் சொல்றாரு, ஐயா இந்த பூமியில எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சவுக்கால அடிச்சாங்க, கல்லால அடிச்சாங்க, கப்பல்ல சேதம், குடிக்க தண்ணி இல்ல, போடுறதுக்கு சட்டை இல்ல. என்னை எங்கெல்லாம் கொண்டு நிறுத்தினாங்க. ஆனாலும் ஒரு இடத்துல அப்படி இருக்கா, இன்னொரு இடத்துல தேவர்களை மாதிரி அற்புத அடையாளங்களை செய்யறான். ஐயா தேவர்களே என்ன செஞ்சிட்டாங்க? மனுஷருவம் எடுத்து இறங்கிட்டாங்க போல, அற்புதம் நடக்கு. செத்தம் பிரசங்கம் பண்றான், மேல் மாடியில இருந்து ஒருத்தன் பொத்துன்னு விழுந்து ஓடி போனான், தூக்கினா, அணைச்சான், கட்டி பிடிச்சான், அற்புதம் நடக்கு. அப்ப என்னது? அந்த பாடுகள்ல அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து 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 அந்த பாடுகள்ல அவன் எப்படி பலப்பட்டான், அதை தான் அந்த அனுபவமா எழுதுறான். 17 வாசித்து பாருங்க. கர்த்தரும் எனக்கு துணையாக. ஐயா எல்லா சோதனையும் என் கூட இருந்தது யாரு? கர்த்தர். கை தட்டுவோம். கர்த்தர். கர்த்தர். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். ஓ கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஏற்றி பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர். ஹல்லேலூயா. வெற்றி தரும் ஆவியானவர். யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஏற்றி பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர். ஹல்லேலூயா. வெற்றி தரும் ஆவியானவர். சில நேரங்களில் எல்லாரும் உன்னை கைவிடுற மாதிரி இருக்கும். ஊழியத்துல ஆரம்ப முயற்சி பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் கேஸ், அது இது, அதை வைக்காத இது வைக்காத, தனியா போவோம் அறிக்கை பண்ணிட்டு. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். கலெக்டரை காட்டிலும் எஸ்பியை காட்டிலும் எனக்குள் இருக்கு. அதெல்லாம் பயிற்சி கொடுத்தாரு. இங்க மட்டுமா? அங்க சிவஞானபுரத்துல பாருங்க, பாட்டை நடத்துவோம், ஒரு செவரு தான் பின்னாடி இருந்து நடத்தே விட மாட்டாப்ல. அதெல்லாம் ஒரு பெரிய பயிற்சி. கடைசியில எதுவுமே எங்களை தோக்கடிக்க முடியல. கை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எதுவுமே தோக்கடிக்க முடியல. அப்பந்தான் தெரியுது ஆண்டவர் கற்று தராரு. எப்பா 1 யோவான் 4:4 பவரை அறிஞ்சிக்க. அவனை காட்டில எனக்குள் இருக்கிற இயேசு, நான் தேவனால் பிறந்தவன். உலகத்தையே ஜெயிப்பான்னா இதை ஜெயிக்க முடியாதா? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவமானங்கள். எப்படியாவது இவனை அழிச்சிடலாம், தரிசனத்தை விட்டு விளக்கிடலாம், எப்படியாவது உடைச்சிடலாம். ஏன்னா அழைப்புங்கிறது மனுஷனால வர்றது இல்லைங்க. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கருவில் உருவாகும், கற்பத்திலிருந்து வெளிப்படும், உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியா. அப்போ அப்பா அம்மாவால அவங்க வளர்க்கறதுனால எங்களுக்கு அழைப்பு வரல. போதகரை வந்து தலையை உருட்டி அபிஷேகத்தினால அழைப்பு வரல. எங்க அப்பா தாத்தா பாட்டம் பூட்ட வர்றதுக்கு முன்னாடி, ஆதாம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். கை தட்டுவோம். அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அழிக்க முடியுமா?
அந்த ஊழியத்தை அழைக்குவான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு இந்த பூமியில யார் துணை தெரியுமா? கர்த்தரோ எனக்கு துணையா இருந்து என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் என்னாலே பிரசனம் பண்ணுற ஊழியம் அதை நிறைவேற்றுவதற்காக, புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும், அதாவது பவுல ஒரு புறஜாதியார்கள் யூதர்களுக்கும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரு, புறஜாதியார்களுக்கும் ஆண்டவர் பவுல பயன்படுத்தி இருக்கிறாரு. என்னை பலப்படுத்தினார். சில இடங்கள்ல பவுல் சுவிசேஷகராகவும் போவாரு, சில இடங்கள்ல பவுல் போதகராகவும் போவாரு, சில இடங்கள்ல பவுல் அப்போஸ்தலனாகவும் வெளிப்படுவாரு. அல்லேலூயா. அவனுக்குள்ள வச்சிருந்த அந்த அபிஷேகம் ஆண்டவர் அளவுக்கு அதிகமான அபிஷேகம். அதனாலதான் அவனுக்கு பாடுகள் நிறைய வந்தது. ஆனா ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் பயிற்சி கொடுத்தாரு. என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி புறஜாதியாருக்கு புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்னை என்ன செஞ்சாராம்? பலப்படுத்தினார். பலப்படுத்தினார். அபிஷேகம் ஒவ்வொரு வல்லமையா கொடுத்து பாடுகள் வர 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 ஊழியம் செய்யற தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்க கைவிடப்பட்ட மாதிரி தெரியலாம். ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, உங்களை படைச்சவர் உங்களோடு உங்களுக்கு துணையா நிற்கிறார். கைதட்டும். துணையா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்ற அவர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அபிஷேகத்தை வச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ செலவழிக்க ஊத்திக்கிட்டே இருப்பாரு. அடுத்து சொல்றாரு, நான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாய் பக்கத்துல போய் வெளியே வர முடியுமாயா? வெளியே வர முடியுமா? சொல்றாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு, எனக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு, யாருக்குமே வரக்கூடாதியா, எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கு? அவ்வளவு பிரச்சனை சிக்கிருங்க. என்ன சிங்கத்தின் வாயிலையா நீங்க இருக்கீங்க, அல்லது கரடி வாயிலையா நீங்க இருக்கீங்க? அந்த வாயில இருந்த பவுலே சொல்றாரு பாருங்க, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை இதை சொல்றாரு. கர்த்தர் எல்லா பிரச்சனை வந்துச்சுயா, கப்பல் சேதம் வந்துச்சு, கல்லடி வந்துச்சு, சவுக்கடி வந்துச்சு, என்னை கெட்டி வச்சாங்க, சிறையில அடிச்சு வச்சாங்க, தலகுப்புற தொங்க என்னெல்லாம் பண்ணுனாங்க. ஆனா கர்த்தர் எல்லா சோதனையிலிருந்து என்ன நினைச்சிட்டாரு? ரட்சித்தார். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும் வரை என்னை காப்பாற்றினார். கை தட்டுவோம். காப்பாற்றினார். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடக்கும். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு, சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடக்கும். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த சோதனை அவர் எப்படி தாண்டி வந்தாருன்னா, ஒன்னே ஒண்ணு, விசுவாசம் தான். மேல பாத்தீங்கன்னா 2 திமோத்தி 4:7 பாத்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சும்மா சாதாரண செஞ்சுட்டு பவுல் போகல. இது கல்லறை தோட்டத்துலதான் அந்த வசனத்தை பதிப்பாங்கன்னு நினைக்காங்க. ஆனா பவுல் சொல்றாரு, இன்னைக்கு அந்த வசனம் பேசுது. இவ்வளவு சோதனையில நான் ஒன்னே காத்துக்கொண்டேன். அதனாலதான் கர்த்தர் எல்லா சோதனையிலும் என்னை காத்துக்கொண்டாரு. பரம ராஜ்யத்தை அடையும் வரை கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து கூட நான் வெளியே வந்த மாதிரி தான் வந்திருக்கிறேன். எனக்கு அவர் துணையா நின்னாரு.
எதனாலன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஒன்னே ஒன்ன நான் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? இப்ப நீங்க கேக்கீங்கல்ல வார்த்தை, இப்ப நீங்க கேட்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? எப்பா, யார் காப்பாத்துறாங்களோ இல்லையோ, கர்த்தர் காப்பாத்துவாங்க. எவ்வளவு நாளைக்கு காப்பாத்துவாரு? ராஜ்யம், பரலோக ராஜ்யம் போற வரை காப்பாத்துவாராம். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? சிங்கத்தின் வாயிலிருந்தே பவுலை விடுதலையாத்திருக்கிறாரு. அப்படின்னா அவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்திருக்கிறாரு. அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 இப்படி எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு மனிதன் யோசுவா, ஒரு மனிதனை கொண்டு இயற்கையை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். சூரியனை, ஒரு மனுஷனுடைய சொல்லுக்காக சூரியனை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அந்த தேவன் தானே எனக்குள்ள வாழ்றாரு. அந்த யோசுவாவை கொண்டுதானே எபேசியர், கானானிய, எல்லா சத்துருவையும் அடிச்சு நொறுக்கி அந்த எரிகோவெல்லாம் தவிடுபடி ஆக்கி கானானை சுகந்தரிக்க ஒரு மனுஷன் யோசுவா காலேப்பை கொண்டு போய் ஆண்டவருடைய செஞ்சுட்டாரா? அந்த தேவன் தானே எனக்குள்ள வாழ்றாரு. அதெல்லாம் நீங்க படிக்க படிக்க, அந்த செய்திகளை கேட்க கேட்க, அந்த வார்த்தையை நீங்க நம்ப தான் உங்களுக்கு என்ன வரும்? அப்ப ஏதோ சும்மா உடம்ப குலுக்குற மாதிரி இல்ல. ஐயா, அவர் தேவன் உனக்குள்ள வாழ்றாரு. கை தட்டுவோம். தேவன் உனக்குள்ள வாழ்றாரு. மேல வசனத்தை பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, கட்டுக்கதைகளும், 4வது வசனத்தை தான் சொல்றான், சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பவுல் அதையும் எழுதி வச்சிருக்கிறார். வசனத்தை சொன்னா அவங்களால நினைச்ச முடியாது. மணி 12 ஆயிட்டு, எத்தனை மணிக்கு முடிக்க போறாரோ? நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உன் செவியை எங்க கொண்டு போகணுமா? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஒரு வார்த்தைனால பிழைப்பான்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை. நீங்க வசனத்தை கேட்கறதுல அங்கிட்டு போனேன், இங்கிட்டு போனேன், அப்படி போனேன், இப்படி போனேன், நீங்க எதுல போனாலும் சரி, மத்த காரியத்துல நீங்க வசனம் கேட்கறதுல தொடக்கத்துல இருந்து முடிவு வரை நீங்க கேளுங்க. ஏன்னா அது வார்த்தை அல்ல, அது தேவன். கைதட்டும். தேவன். நீங்க வார்த்தையை புறக்கணிக்கல, தேவனையே புறக்கணிக்கீங்க. சில பாஸ்டர்மாருக்கு கோபமே வந்துரும். பெண்ணிகம்லாம் வெளியே போங்கன்றாரு. இப்ப 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜபா போற சபை ஏதோ ஒரு பிறப்பு விழாக்கு மோனிசா போயிருப்பா போல. என்னமோ கொஞ்சம் லேட்டா போயிருப்பான். தயவு செய்து சபைக்கு வராதீங்க, போயிருங்க. அப்படி ஆள் என் சபைக்கு தேவையில்லை. ஏன் அப்படி அவங்க கோவப்படுறாங்கன்னா, அன்புதான் முக்கியம். இருந்தாலும் அவங்க ஒரு எதை சொல்றாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீ பயப்படணும். யாருக்கு பயப்படுறோம்? உங்க பாஸ்டர். தேவனுடைய வார்த்தை, தேவன் தான் வார்த்தை. தேவனை வார்த்தையை நிச்சய முடியாது, பிரிக்க முடியாது. அந்த வார்த்தைக்கு ஒரு செவியை என்ன செய்யணும்? சாய்க்கணும். என்ன சொன்னா, என்ன இப்படி பேசுறாரு? போன உடனே அப்செட் ஆயிட்டாப்ல. இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு. வந்தா வாங்க, வரட்ட போங்க, இப்படி ஆள் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா ஊழியம் பெரிய அளவுக்குள்ள வளர்ந்துட்டு 100 போனா இன்னொரு வரும் அப்படின்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆனா எதுக்காக என்னன்னா, தேவனுடைய வார்த்தை தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தை நீங்க சில நேரங்களில் ஒரு வார்த்தையை நீங்க மிஸ் பண்ணுவீங்க, அதுலதான் ஆசீர்வாதம் இருக்கும். சத்ரு அதை கேட்க விடாம ஆக்கிடுவாங்க. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாருல, எப்பா உன் வார்த்தையை தள்ளல, என்னையே தள்ளிட்டாங்கப்பா. நான் சொன்னதை கேட்கல நீ நினைக்க, உன்னை தள்ளல, என்னையே தள்ளிட்டாங்கப்பா. அதனாலதான் சவுலுடைய ராஜபாரம் என்ன செஞ்சுட்டு கீழே போயிட்டு. ஆண்டவர் எதுக்கு பாக்குறாரு? என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பாரு.
வார்த்தை அதைத்தான் பவுல் எழுதுறாரு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கதையா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம சொல்லலாம், கேட்கலாம். வசனமா கேட்டா உங்களால தாங்க முடியாது. ஆனா வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீயோ நீயோ ம், எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. ம், தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை என்ன செய், நிறைவேற்று. அல்லேலூயா. இதுல எத்தனை காரியத்தை பவுல் சொல்றாரு பாருங்க. நீ ஆவி ஊழியத்துல நீ வளரணும்னா கட்டு கதைகளுக்கு நினைச்சு சிலர் பாருங்க, உலக கதை, கட்டுக்கதை, வீண் கதை, வீண் பேச்சுகள், அந்த இடத்துல நீங்க அதிகமா இருந்தீங்கன்னா உங்க அபிஷேகம் லீக்கு. உங்க அபிஷேகம் லீக்கு. அந்த கட்டுக்கதைகளை விலக்கி அந்த நேரத்துல நீங்க பைபிளை படிங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, நம்ம சபையில இருக்கிற மெசேஜை திரும்ப திரும்ப கேளுங்க, வல்லமையான ஊழியக்காரங்களுடைய செய்தியை கேளுங்க. ஏன்னா அதுதான் உங்களை வளர்க்கும். கட்டுக்கதைகளுக்கு விலக்கி சத்தியத்திற்கு செவி அணிச்சை சாய். அடுத்து சொல்றாரு, மன தெளிவுள்ளவனாயிரு. என்ன சொல்றாரு? நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தெளிவு. சில பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. காலையில ஒண்ணு சொல்லுவாங்க, மத்தியானம் ஒண்ணு சொல்லுவாங்க, மத்தியானம் ஒண்ணு சொல்லுவாங்க, சாயந்தரம் ஒண்ணு சொல்லுவாங்க, சாயந்தரம் ஒண்ணு சொல்லுவாங்க, நைட் ஒண்ணு சொல்லுவாங்க. பிசாசு என்னச்சுவான், நான் மனதை நம்மள ஒரு மனமா வைக்க விட மாட்டான். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்க பைபிளை வாசிச்சாதான் நீங்க மனதுல என்ன முடியும், தெளிவா நிச்சய முடியும். மன தெளிவுள்ளவனாயிரு. உனக்கு என்ன ஊழிய கொடுத்திருக்கிறாரு அதை நீ செய். ஜப ஊழியமா ஜெபிச்சுக்கிட்டே இரு. பாஸ்டரை தாங்குற ஊழியமா நீ தாங்கிக்கிட்டே இரு. ஒரு சின்ன ஜெபமா, ஒரு வியாழக்கிழமை ஜெபம் பண்றீங்களா, வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்றீங்களா, ஜெபக்கிழமை எழுப்புதல் தரிசனத்துக்கா நீ ஜெபம் பண்றியா, 2 பேரும் ஒரு ஆளோ நீ ஜெபம் பண்றியா, அதுல நீ தெளிவா கடைசி இரு. அதுல நீ உண்மையாரு, அதுல தெளிவாயிரு, உறுதியாயிரு. பிசாசு அந்த மனதை குழப்புறதுக்கு பல ரூபகாரத்துல வருமா. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு பேர்லாம் சொல்ல விரும்பல, இன்னைக்கு அழைப்பை விட்டு விலகின தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் 4 செவுத்தை விட்டு வெளியே வர முடியல. நான் சொன்னல, இங்க இருந்து இங்க வர செயினை போட்டு, அவர் என் கூட பெரக்கா ட்ரைனிங் வந்தவர், அந்நிய பாசையில அப்படி தீயா இருக்கிற ஆளு, இன்னைக்கு ஒரு லோபா மாதிரி ஆயிட்டார். டாக்டரால நோயை கண்டுபிடிக்க முடியல. ஆனந்தராஜ்ல போயாச்சு, லட்சுமணன் போயாச்சு, அல்ராஜ்ல போயாச்சு, இளங்கோட்டை போயாச்சு, மண்டைக்கு ஸ்கேன் எடுத்தாச்சு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு. ஒரு டாக்டர் பொட்டாசியம் போய் குறைஞ்சிட்டுங்காரு, கால்சியம் குறைஞ்சிட்டு, எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ சேருதான் வாழ்க்கை. ஆனா அவங்க மனைவி சொல்றாங்க, ஒரு காலத்துல அவங்க அப்பா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களா, முடிஞ்ச புதுசுல அப்படிதான் இருந்தாங்க. அப்ப அவங்கள மாத்தினது யாரு? அழைப்பு. தேவன் உனக்கு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, நீ அதுல மன தெளிவா இருந்து அதை செஞ்சுக்கிட்டே இரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக்குவார். நீ அது உண்மையை கர்த்தர் பார்க்கிறாரு. அதை குழப்புவான் சத்துரு, குழப்புறதுக்குன்னே சில ஆட்களை ஏற்படுத்துவான். ஆனா நீ அந்த இதை நீங்க கோட்டை விட்டீங்க, 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்றதுக்கு அந்த ஜப ஊழியத்தை யோசிப்பீங்க. நீங்க அந்த 1 மணி நேரம் ஜபத்தை விட்டதுக்கு பல மணி நேரம் ஆஸ்பத்திரியில நிக்க வேண்டி வரும், பல மணி நேரம் ஐசி வார்டில கிடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீ தேவனுக்காக, இது அவருடைய நாளியா, அவருடைய நேரம், அதுல யார் வந்தாலும் சரி, சொந்தம் வந்தாலும் சரி, பந்தம், இதுல நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு நின்னா. ஒருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கேன். ஜிம் லேக்க ஏதோ ஒருத்தர் பேரு, ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கிறவன். அவன் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல 8 to 9, 9, 10 இந்த டைம்ல தேவனை சந்திக்க பிரேயர் பண்ணிட்டு அந்த இடத்தை யார் கூப்பிட்டாலும் போக மாட்டானாம். ஒரு முறை அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாம் தயாரிக்கிற அந்த வெடிகுண்டு தயாரிக்கிற இடத்துல வெடிச்சு சிதறி மக்கள்லாம் சேதமாயிட்டான். அதுல இவனும் காயப்பட்டு இவனை தூக்கி வீசிட்டான்.
உடனே இவனை தூக்கி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். அவன் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கும் சொல்றான், ஐயோ இந்த டைம் நான் தேவனோடு உறவு வைக்கிற நேரம் இல்ல, இந்த நேரம் நான் டெய்லி இந்த நேரம் ஆண்டவர் ஏசப்பாட்ட பேசுற நேரம் இல்ல, இந்த நேரம் என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்களே, நான் என் தேவனோடு உறவாடணுமே, இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, என்னை இங்க தூக்கி போட்டாங்களே அப்படின்னு கதறானா, அழுகுறானா. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் பெட்டு பக்கத்துல ஒரு ஒளி வந்து பிரவேசிச்சான். திடீர்னு பார்க்கானா இயேசு கிறிஸ்து பக்கத்துல வந்து நிக்கிறாராம். மகனே, நீ ஒவ்வொரு நாளும் இந்த டயத்துல என்ன தேடி என்னோடு பேசுவ, இந்த நேரத்துல உன்னால வர முடியாதுன்னு தெரிந்து நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி நான் வந்தேன்னாராம். கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை, மன தெளிவு. அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, பிசாசு திருடனை அனுமதிக்க மாட்டேன். அது செத்தாலும் யோவான் ஸ்தானம் சொன்னான்ல, என் தலையே துண்டா எடுத்தாலும் சரி. தீர்க்கதரிசிகள் அப்படி வாழ்ந்தார்கள். இன்றும் அந்த தீர்க்கதரிசிகள் வேத மூலியமா பேசிக் கொண்டிருக்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு குழம்பி போய் இருக்கிறார்கள். அந்த குழப்பம் எதனால தெரியுமா? அந்நிய சத்தம். அந்நிய சத்தம் உங்களுக்குள்ள அழைப்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு கட்டுக்கதைகளுக்கு விலக்கி உன் செவியை வசனத்துக்கு சாய். இரண்டாவது மன தெளிவுள்ளவனாயிரு. அடுத்து என்ன சொல்றாரு? தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவி. என்னையா தீங்குக்கு மனசாப்படுறோம்னு சொன்னீங்க, இப்ப தீங்கு அனுபவம் சொல்றீங்க. துவக்கத்துல என்னன்னா, ஒரு தீங்குகள் உனக்கு தீங்கு உன்னை சேர துணியும், எல்லா தீங்குக்கும் உன்னை. அப்போ ஒவ்வொரு தீங்குல தான் ஆண்டவனை எப்படி காப்பாத்துறதுங்கிறது தெரியும். அதத்தான் நீ பிறருக்கு நீ கற்றுக் கொடுப்ப. யாரோ ஒருத்தருடைய அனுபவத்தை சொல்றதை விட, எனக்கு குழந்தை இல்லாம இருந்தையா, எனக்கு எப்படி குழந்தைய தந்தாரு, நான் வேலை இல்லாம இருந்தையா, எனக்கு எப்படி வேலையை தந்தாரு, நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினேன் தெரியுமா, இப்ப எனக்கு எவ்வளவு சம்பளம் வாங்க ஆண்டவர் வச்சிருக்காரு தெரியுமா. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தீங்கு, ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு குழி, அதுல உன்னை காப்பாத்தி தூக்கி எப்படி தூக்குறாரோ அதுவே நீ பிறருக்கு சாட்சியா மாறுவ. அப்போ ஒரு பாடுகள், ஒரு வேதனை பதில வரும்போது கர்த்தர் உன்னை எப்படி காப்பாத்துறாரு, உன்னை எப்படி நீ மேல வந்த. அதான் சொல்றாரு, தீங்கு சொல்லிட்டு நல்ல சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். சுவிசேஷத்தினுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்று. தீங்கு அனுபவி. முதல்ல உனக்கே ட்ரைனிங் கொடுப்பாரு. உன்னுடைய சரீரத்துல, உன்னுடைய வியாதியில, உன் குடும்பத்துல, இதுல நீ ட்ரைனிங் எடுக்கணும். அதை நீ எப்படி பேஸ் பண்றங்கிற கர்த்தர் பாப்பாரு. உன் குடும்பத்துல பிரச்சனை நீ எப்படி ஆவிகளை கட்டி எப்படி விடுதலை ஆக்குற, அதுக்கப்புறம் அப்படிதான் நீ பிறருக்கு நீ கொண்டு போவ. தீங்கு அனுபவி. அதுல நீ எப்படி தேர்ச்சி, எப்படி ஆலோசனை கொடுக்கிற. சுவிசேஷ ஊழியத்தை செய். நம்ம நிறைய நினைக்காங்க, நான் அப்போஸ்தலர், நான் தீர்க்கதரிசி, நான் போதகர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. ஆனா எல்லா ஊழியக்காரனும் முதல்ல எந்த அழைப்புல இருந்து வராங்க தெரியுமா? சுவிசேஷ ஊழியத்துல இருந்து தான் வருவாங்க. அல்லேலூயா. முதல்ல எனக்கு அந்த அகரம் கொற்க இந்த இடத்துலலாம் ஹெட்போனை தூக்கிட்டு டிராக்ஸை கொடுத்துட்டு தெரு தெருவா சைக்கிள் அலைஞ்சு டிராக்ஸ் இப்படிதான் ஃபர்ஸ்ட் நடத்தினாரு. அப்பெல்லாம் என்னது, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறார், இயேசுக்கு இடம் கொடு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, இயேசு வந்த அற்புதம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஊழியம். நீ அந்த ஊழியத்தை நீ உண்மையா இருக்கும் போதுதான் அடுத்த அழைப்புகளை கொண்டு வர முடியும். நிறைய பேர் என்னன்னா, பெரிய மேடையில நின்றுட்டு பெரிய மைக்க பிடிச்சிட்டு ஆயிரங்கள் மத்தியில, லட்சத்தின் மத்தியில பேசினாதான் ஊழியம் நினைக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சமரியா ஸ்திரீக்காக கடந்து போனார். கை தட்டும். ஒரு பெண்ணுக்காக கடந்து போனார். அவ மூலியமாகவே அந்த ஒருத்திய ஆண்டவர் வரங்களை பயன்படுத்தி அவ போய் அற்புதத்தை சொல்றா. ஐயா ஒருத்தர் வந்தாரியா, எல்லாத்தையும் புட்டு புட்டுன்னு வச்சுட்டாரியா. அவர் சொன்னதை கேட்டு அந்த கிராமம் முழுவதும் என்ன செஞ்சான்? மனம் மாறிச்சான். நீங்க ஒரு ஆளு நினைப்பீங்க, இவனுக்கு போய் சொல்லையா, இவனுக்கு போய் நேரத்தை செலவழிக்கையா. ஒரு மேடை கிடைச்சு, ஒரு மைக்கு கிடைச்சா டான்ஸ் ஆடி குதிச்சு அப்படி பண்ணுனா நான் அவனை வாரேன். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னா என்ன கூப்பிடாதீங்க ஐயா, அது ஊழியம் கிடையாது, அது அட்டூழியம்.
உண்மையான ஊழியம் என்று சொன்னா முதல்ல நீ சுவிசேஷ ஊழியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. பிறருக்கு இயேசுவை பத்தி சொல்லு, சிலுவையின் அன்பை பத்தி சொல்லு. நிறைய பேர் பக்கத்து வீடு அடுத்த வீடு இவங்களுக்கு எல்லாம் இயேசுவை பத்தி சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து சும்மா நான் பெரிய அப்போஸ்தலன், நான் தீர்க்கதரிசி, நான் போதகர்னு சொல்லி அப்படி. முதல்ல நீ சுவிசேஷ ஊழியத்தை செய். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நினைச்சு நிறைவேற்று. முதல்ல அந்த ஊழியத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நீ கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு சொல்லு. நீ தீங்கு அனுபவித்து உன்னை எப்படி விடுதலை ஆக்கினாரு அதையே நீ பிறருக்கு சொல்லு. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அதுல நீ தேறி வரும்போதாயா சபை மக்களுக்கு நீ போதகத்தை கொடுக்க முடியும். முதல்ல சுவிசேஷத்தை கொடுத்தாதான் அடுத்து உபதேசத்துக்கு நீ போக முடியும். சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. ரட்சிக்கப்படாதவனுக்கு இயேசுவை பத்தி சொல்றது சுவிசேஷம், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறது உபதேசம். அது வளர்க்கிறது. பிள்ளையை பெத்து போடுறது சுவிசேஷனுடைய வேலை. பெத்து போட்ட பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வேலை தான் மெய்ப்பனுடைய வேலை, போதகருடைய வேலை, அப்போஸ்தலனுடைய வேலை. எல்லாம் இப்ப போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன, எல்லாரும் ஊழியம் செய்யணும் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஆனா முதல்ல நீ சுவிசேஷ ஊழியத்தை, இயேசு உன்னை மனம் திரும்ப வைத்து உன்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை பிறருக்கு சொல்லு. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2 எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரை அன்றி, இங்க பாருங்க, அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இதான் சுவிசேஷனுடைய பிரதான வேலை. எதை பத்தி சொல்ற? இயேசு கிறிஸ்துவை பத்தி சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேறு ஒன்றையும் அறியாதிருக்க உங்களை தீர்மானித்தேன். அந்த சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பு என்ன செஞ்சுச்சு? கிடைக்கப்பட்டது. இயேசுடைய மரணத்தினாலதான் அவனுடைய பழைய மனுஷன் அழிக்கப்பட்டான். இயேசு சிலுவையிலிருந்து உயிர் தெழுந்தனாலதான் நீ மறுபடியும் பிறந்த, நீ ரட்சிக்கப்பட்ட. இதை நீ அறியணும். வேற ஒன்றையும் அறியாதிருக்க. இத சொல்றதுக்காக பவுல் எப்படிலாம் வாழ்ந்திருக்கார் பாருங்க. அடுத்த வசனம். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும், அது என்ன சொல்றானா? பலவீனத்தோடும் என்னது? பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அப்ப எப்படி பவுல் சொல்லுகிறாரு? எப்பா, எப்படியாவது இயேசுவை பத்தி அவனுக்கு தெரிய வைக்கணும், இயேசுடைய ரத்தத்தை பத்தி அவனுக்கு தெரிய வைக்கணும், இயேசுடைய மரணத்தை பத்தி தெரிய வைக்கணும். இது சும்மா அசால்ட்டா ஊழியங்கிறது அசால்ட் கிடையாது. பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எப்படியாவது அவன் புரிஞ்சுக்கணும், எப்படியாவது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிரணும், சிலுவையை பத்தி அவன் புரிஞ்சுக்கணும். நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். திரும்ப வாசிங்க. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும், அவனுக்கு பலவீனம் இருந்தாலும் அது சொல்றதுல எப்படி இருக்கான் பாருங்க. பயத்தோடும். ஒரு சுவிசேஷனுடைய வேலை என்ன தெரியுமா? உனக்கு தலைவலி இருந்தாலும் தலைவலி உள்ளவனை பார்த்து சொல்லணும், இயேசு உன் தலைவலியை சிலுவையிலே சுமந்துட்டார். நீ சொல்லும் போதே என்ன ஆகும் தெரியுமா? கேட்கிறவனும் விடுதலை ஆகிருவான், சொல்றவன் தலைவலியும் தலைகளா மாறிடும். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள, கேட்கிறவனையும் விடுதலையாக்கும், சொல்றவனுக்கு பவர் ஏறும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படி ஒவ்வொருத்தரும் சுவிசேஷ வேலையை செஞ்சீங்கன்னா அதுதான் எழுப்புதல். கை தட்டும். அதுதான் எழுப்புதல். ஐயா, மேடை ஒரு நாள் உனக்கு கிடைக்கும், மேடை ஒரு நாள் கிடைக்கும், ஸ்டேஜ் ஒரு நாள் கிடைக்கும், பாடி ஒரு நாள் கிடைக்கும், எழுப்புற ஒரு நாள் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறார். முதல்ல சுவிசேஷ ஊழியத்தை செய், தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நீ என்ன செய்? நிறைவேற்று. அப்போ என்னெல்லாம் சொல்ற பாரு. கட்டுக்கதைகளுக்கு விளக்கணுமா, மன தெளிவா இருக்கணுமா, தீங்கு அனுபவிக்கணுமா, சுவிசேஷ ஊழியத்தை செய்யணுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பிசாசு எவ்வளவு திருட வந்தாலும் அதை அனுமதிக்காத.
அதை அனுமதிக்காத. இன்னைக்கு நீ நோயில படுத்துட்ட, ஒன்னு யாரு வந்து உனக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. உனக்கு உயிரை கொடுக்கிற ஒரே தேவன் இயேசு மட்டும்தான். கை தட்டும். இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அந்த லட்சியத்தோடு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறார். நீங்க சொல்லுவீங்க, நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் பாஸ்டர், அவன்கிட்ட எல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது, ரொம்ப அப்படி நினைப்பீங்க. அவன் கேட்கிறானோ கேட்கலையோ நீ பேசு. மல்கியா 3:16 சொல்றாரு பாருங்க. மல்கியா 3:16. அப்பொழுது 16 வரை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமை பாரு. இது தெரிஞ்சாதாங்க மத்தவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவீங்க. நான் குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு சொல்லியிருக்கேன் பாஸ்டர், நான் 50 பேருக்கு சொல்லியிருக்கேன் பாஸ்டர். நீ எத்தனை பேருக்கு சொன்னாலும் நீ யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கியோ அது பாஸ்டருக்கு தெரியுதோ இல்லையோ, என் அப்பா ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ யாருக்கெல்லாம் பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டு கடைக்கு வர்றவங்க போறவங்க யாருக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்றீங்களோ, நேற்று முந்தா நாள் அங்க டேவிட் பிற கடையில் இருக்கும்போது ஒரு ஸ்ரீலங்காக்காரர் வந்தாரு. அவரு பாரம்பரிய கிறிஸ்தவர் போல. அவர் பாஸ்டர் வந்திருக்கான்னு சொன்னாலே கலந்து ஓடுறாரு. டேவிட் பிறர் உடம்பிடிக்காரு. நீங்க உட்காருங்க, எங்க பாஸ்டர் கூட பேசணும், உட்காருங்க. அவரு தப்பிச்சம் பொழைச்சம் ஓடணும்னு இருக்காரு. கடைசியில உட்கார வச்சு ஏதோ 2 வார்த்தைகள். அப்ப என்னன்னா அதை கூட ஞாபகத்துல எழுதுவார். எத்தனை வியாதியஸ்தர்களுக்கு நீ சுகத்தை அதை ஞாபகத்துல எழுதுவார். நீ பாஸ்டர் பார்த்து உனக்கு சர்டிபிகேட் கொடுக்காரோ கொடுக்காம போனாரோ, பரலோகம் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கும். கை தட்டுவாங்க. பரலோகம் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கும். ஏன்னா நீ யாருக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்றியோ அதெல்லாம் புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கு. நியாய தீர்ப்பின் நாள்ல கர்த்தர் கணக்கு கேட்பாராம். எல்லாரும் கியூல நிக்கணும். அன்னைக்கு சொல்லுவான், என்ன இயேசுவை பத்தி ரத்தத்தை பத்தி சொன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், நான் பரலோகம் போயிருப்பேன், எனக்கு யாருமே சொல்லல, என்ன எப்படி நரகத்துக்கு ஆண்டவரை நீ தள்ளலாம்? அப்படியா? அந்த ஞாபகத்தை எடும்பாரு, திருப்புவாரு. இத்தனை மணிக்கு இந்த நாள்ல இந்த ஊழியக்காரர் இந்த விசுவாசி உன்னை ரோட்ல சந்திச்சாங்களா, சொன்னாங்களா? அப்ப என்னதுன்னா, சொல்லாம போனாலும் ஊழியக்காரனும் தப்ப முடியாது, கேட்கிறவனும் தப்ப முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாராம். அதனால சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாரோட மேல் விழுந்த நீ சொல்லியே ஆகணும். அது என்ன தெரியுமா, முழு நேர ஊழியத்துல இருக்கிறவங்க கூட பார்ட் டைம் வேலை பார்க்காங்க பாத்தீங்களா? என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், வேலை பார்க்கும் போதும் பலதரப்பட்ட மக்களை சந்திக்க முடியும், பல பிரச்சனைகளை வர்றவனை சந்திக்க முடியும். இப்ப நம்ம விசுவாசிகளையே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா பார்ட் டைம் ஊழியம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, வேலை பார்க்கும்போது பலதரப்பட்ட மக்களை சந்திக்க முடியும், பல பேருக்கு சுவிசேஷம் அறிவது. சுவிசேஷ ஊழியத்துல அது நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த தருணத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கீழே வாசிட்டே வாங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அப்படி அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியம் செய்யற பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிறத கீழே பட்டியலிட்டு வரார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கர்த்தர் பாருங்க, நீ யாருக்காவது இயேசுவை பத்தி சொன்னா ஆண்டவர் அதை வைராக்கி எடுக்கிறார். புஸ்தகத்துல எழுதுற மாத்திரம் இல்ல, என் புள்ள வெக்கப்படாம எனக்காக சொல்லுது. அதனால சொல்றவனுக்கும் சொல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டும்படியா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கடாட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியா ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தரை வொர்ஷிப்ல பேசினார். கலாத்தியர் 3:13-14 எடுங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம், சொல்லுங்க, நமக்காக ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சம்பத்தை வைத்திருக்கிறார், கடாட்சிக்க போகிறார். என்ன ஆசீர்வாதம்?
உனக்காக சிலுவையிலே அவர் சாபமாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டுட்டாரு. மீட்க போகல, மீட்டுட்டாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். புறஜாதி சிலர் நினைக்காங்க அதெல்லாம் ஸ்பெஷல் ஆசீர்வாதம் யூதர்களுக்கு தான். ஸ்பெஷல் ஆசீர்வாதம் யூதர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பவுல் மூலமா எழுதி வச்சிருக்கிறாரு, புறஜாதி இயேசு கிறிஸ்து மூலியமாய் யாரெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேன், கிறிஸ்துவுக்குள்ள தேவநீதி, கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு நீ புறஜாதி, நீ யூதன் இல்லாமல் இருக்கலாம், யூதர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் நினைக்காத. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாயோ, இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதியாருக்கும் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இது சாதாரண ஆசீர்வாதமாங்க? இது சாதாரண ஆசீர்வாதமா? பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதித்தாராம். அவன் பிள்ளை ஈசாக்கு, அவன் பிள்ளை யாக்கோப்பு, அவன் பிள்ளை யோசேப்பு, இப்படியே சந்ததி சந்ததியா கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. அந்த ஆசீர்வாதம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி எப்படி வந்துட்டு, யாரெல்லாம் மறுபடியும் கிறிஸ்துவினால் பிறந்தார்களோ, இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதியாரா இருக்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதம் விசுவாசத்தினால். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினால். அப்ப ஏன் இந்த விசுவாசம் இருந்தா ஏன் ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வதிக்கப்படக்கூடாது? ஏன் நீ ஈசாக்க மாதிரி ஆசீர்வதிக்கப்படக்கூடாது? ஏன் நீ யாக்கோப மாதிரி இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது? ஏன் ஈசாக்க மாதிரி 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது? ஆபிரகாம் மாதிரி பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது? அப்ப என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள் மூலியமா தான் புறஜாதியருக்கு இந்த விசுவாசத்தினால் வரும். அவர் எங்க தருவாரு நினைச்சேன்னா தரவே மாட்டாரு. நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறபடினால், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறபடினால், புறஜாதியா இருக்கிற எனக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொந்தமாய் விட்டது. கைத்தட்டும், சொந்தமாய் விட்டது. அதே வசனத்துல 29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசு உனக்குள்ள வந்துட்டாரோ, இத நீங்க புடிச்சுக்கிறீங்க. கலாத்தியர் 3:13 தட்டி பறிச்சுட்டு போகணும்னா இந்த வசனம் உள்ள வரணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தபடினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும், நீங்க ஆபிரகாமின் வாரிசுதான், வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அது நீங்க நம்புறீங்களா? ஐயோ நான் யூதன் இல்லையா, எனக்கெல்லாம் நீ யூதன் இல்லாம போனியா? இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ பிறந்துட்டியா? அந்த ரத்தம் வந்தனால அந்த யூத குலத்தின் ரத்தம் உனக்குள்ள ஜாயிண்ட் ஆயிட்டு. கைதட்டும், ஜாயிண்ட் ஆயிட்டு. ஹல்லேலூயா. நீ எந்த குலமா இருந்தா என்ன, அந்த யூத குலத்தின் ராஜாவுடைய ரத்தத்துல நீ பிறந்துட்ட. அந்த ரத்தம் ஓடுற என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தானே, அவனை ஆசீர்வதித்தார்ல. நீங்களும் அதே தகுதியா ஆயிட்டீங்களா? எதனால? விசுவாசத்தினால. ஐயா விசுவாசத்தினால. கையை தட்டுவோம், விசுவாசத்தினால. அல்லேலூயா. அதே வசனத்துல 7, உங்களுக்கு அந்த வசனம் புரிஞ்சிட்டு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கலையே, பார்க்கலையே, ஒரு வீடு வாங்கல, ஒரு கார் வாங்கல, ஒரு சைக்கிள் வாங்கல, ஒண்ணு வாங்கல, நான் அப்ப இருந்த மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ ஒரு புறஜாதி, அது யூதர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சொல்லி நீ நம்பிட்டு இருக்க. ஐயா, யூத குலத்துல பிறந்த இயேசுடைய ரத்தத்தினால நீ பிறந்தபடினால நீ வாரிசாயிட்ட, நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஆயிட்ட, ஆபிரகாமின் சந்ததியா மாறிட்ட, அந்த கூட்டத்துல நீ சேர்ந்துட்ட. அதனால உனக்கு ஆசீர்வாதம் சொந்தம் என்று தெரிஞ்சா மட்டும் போதாதான், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ. 7 வசனத்தை மாற்றி வாசிங்க. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எல்லாரும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல எதை மெயின் பண்றாரு? விசுவாசம். நான் சபைக்கு வரேன், நான் சும்மா காணிக்க போட்டுட்டு போவேன், நான் சும்மா ஜெபம் பண்ணேன், சும்மாலாம் இல்ல.
அவருடைய இரத்தத்தினால நீ மறுபடியும் பிறந்தனால ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறாய். கைத்தட்டும். ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறாய். அவன் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாயிருக்கிறாய். அந்த சொத்துக்கு நீ அதிபதியாயிருக்கிறாய். 9ஆம் வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள அப்படின்னா என்னதுன்னா, அவன மாதிரியே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்களா? அவன் எப்படி வார்த்தையை நம்புனா, அவன் எப்படி விசுவாசித்தான், அவன மாதிரியே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்களா? கண்களை மூடுவோமா? ஓ glory to God. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்ட போறார். நீங்க காலையில ஆண்டவர் இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா பேசினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்க. கிறிஸ்து எனக்காக சாபமாயிட்டாரு. அது என்னென்ன ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீ தேடி பிடிக்கணும்னா உபாகம் 28:1-12 வரை வாசித்து பாரு. ஐயா, நியாயப்பிரமாண சாபத்தை நீக்கலாக்குனால என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வருமா? பூமியில சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையா வைப்பாரா. நீ போகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, நீ கைட்டு செய்ற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படுமா? ஐயா, ஜீரணிக்கவே முடியல. உபாகம் 28:1-12 வரை வாசித்து பாருங்க. எப்பப்பா சொல்ல முடியாத ஆசீர்வாதம். அத்தனை ஆசீர்வாதத்தை தருவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். சாபமாகி புறஜாதியாராகிய நமக்கு வரும்படிக்கு விசுவாசத்தினால் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து விட்டார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஓ glory 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 glory. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எல்லா சோதனையிலிருந்து உன்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை போய் சேரும் வரை கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாராம். இந்த வசனத்துல கைய வச்சு டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் மூச்சு இருக்கிற வரை கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். எந்த சோதனை இருந்தாலும் கர்த்தர் உன்னை சோதனையிலிருந்து காப்பாற்றுவாராம். பவுல் சொன்னார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். இந்த பூமியில எனக்கு அவர் துணையா இருந்தாரு. என்னாலே புறஜாதியாருக்கு சுவிசேஷம் நிறைவேற்றப்பட்டது. சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும்? சுவிசேஷோட பாதங்கள் எவ்வளவு அழகானவை. நீ ஊழியத்துல தேறி தேறி வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவரோடு சொல்றார், சுவிசேஷ ஊழியத்தை செய். உனக்கு இயேசு மன்னித்ததை, உனக்கு அற்புதம் செஞ்சதை 4 பேருக்கு சொல்லு. அதுதான் சுவிசேஷ ஊழியம். அதை நீ சொல்ல 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 கிருபைகள் பெருக பெருகதான் நீ தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், போதகராய் நீ உருவாகிறாய். அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய். பவுல் சொல்றார், சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து அறியாதீர்கள். அதனை எப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் பலவீனமா இருந்தாலும் அதை சொல்ல நான் தவற மாட்டேன். உன் ஊழியத்தை நிறைவேற்று. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை காட்டுவார். நீ செய்யறது மற்றவங்களுக்கு சொல்றதெல்லாம் ஆண்டவர் புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கிறார். எழுதி வச்சு ஆசீர்வாதத்துல வித்தியாசத்தை காட்டுவேன்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோடு கூட பேசுகிறார். மன தெளிவாயிரு. பல பேர் உன்னை குழப்பலாம். பல பேர் உன்னை அழைப்பிலிருந்து உன்னை ட்ராக் மாற வைக்கலாம். மன தெளிவாயிரு. மன தெளிவாயிரு. கட்டுக்கதைகளுக்கு விலக்கி வசனத்துக்கு செவிசாய். உன் ஊழியத்தை தீங்கு அனுபவி. சில நேரங்களில் உனக்கு தீங்குல சிக்கிற மாதிரி தெரியும், நீ சிக்க மாட்டேன். ஏன்னா அதுல உன்னை எப்படி உன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வராரு, அதைத்தான் நீ பிறருக்கு சொல்லுவ. அதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற பயிற்சி. உன்னை சத்துரு கையில ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பரம ராஜ்யத்தை சேர்க்கும் வரை உன்னை காப்பாற்றுவாராம். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரே, இந்த சத்தியம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாய் பதியட்டும். அந்த வார்த்தை தேடுற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க செய்யும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றாரு, நாள் வரும்
கலாத்தியர் 3:13 நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறாய், அதே நீ பிறருக்கு சாட்சியா நீ சொல்ல போகிறாய். ஆபிரகாமை போல கர்த்தர் உன் தலையை நிமித்த போறார். அந்த சந்ததியா நீ மாறிட்ட, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நிறைய பேர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், யோசேப்பின் ஆசீர்வாதம், இதெல்லாம் யோசேப்பின் ஆசீர்வாதம் என்னது? யோசேப்பு யாரு? ஆபிரகாமின் சந்ததி தானே. அந்த யூதர், அந்த ரத்தத்துல நீ கழுவப்பட்டனால அந்த குடும்பத்துக்கு நீ வாரிசா உள்ள போயிட்ட. அதனால யோசேப்ப மாதிரி நீனும் ஆசீர்வதிக்கப்படணும், நீனும் ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா அது யார் விசுவாசிக்கிறார்களோ அது அவர்களுக்கு விசுவாசத்தினால் அது அவர்களுக்கு சொந்தமாகவே மாறிவிடுமா? கைத்தட்டுவோம். சொந்தமாகவே மாறிவிடும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்படியே தீவிரமாக நிறைவேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.